வணக்கம். இந்த வீடியோவில் 31/7/2026 சற்று முன் 5% அகவலைப்படி DADR உயர்வு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான செய்தி குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு சார்ந்து நாடு முழுவதும் எதிர்பார்ப்புகள் நிலவி வரக்கூடிய நிலையில் பல மாநில அரசுகள் அடுத்தடுத்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஆண்டினுடைய 2வது பாதிக்கான அகவலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இந்த உயர்வுகள் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளிவரும் என்று தகவல்கள் கூறப்படி வரக்கூடிய நிலையில் ஒடிசா அரசு தனது மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு ஒடிசா திருத்தப்பட்ட ஊதிய விகிதம் ORSP விதிகளின் கீழ் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியை 5% உயர்த்துவதாக ஒடிசா மாநில நிதித்துறை அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், கீழமை நீதித்துறை அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கோடு பயன்பெற உள்ளார்கள். இந்த புதிய அறிவிப்பின்படி அடிப்படை மற்றும் கிரேடு ஊதியத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த 257% அகவலைப்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய வகையில் 262% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனவரி முதல் ஜூன் 2026 வரை நிலுவையில் இருக்கும் தொகை ஜூலை மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தலைமையிலான அரசு எடுத்த இந்த முடிவு ஊழியர்களின் வாழ்வாதார செலவை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு மே 15ஆம் தேதி ஒடிசா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2% அகவலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது. அதன் மூலம் அகவலைப்படி 58லிருந்து 60% உயர்த்தப்பட்டு ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்பட்டு மே மாத சம்பளத்துடன் வழங்கப்பட்டது. தற்போது அதனைத் தொடர்ந்து மீண்டும் 5% உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி பலனாக அமைகிறது. மற்றொரு புறம் மத்திய அரசு ஊழியர்களும் தங்களுக்கான அகவலைப்படி உயர்வை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த முறை 3 முதல் 4% வரை அகவலைப்படி உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த உயர்வை தீர்மானிப்பதில் அகில இந்திய தொழிலாளர் நுகர்வோர் விலை குறியீடு எண் எனப்படும் AICPIEE தரவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசு வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2026 ஜூன் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 4.38%, உணவு பணவீக்கம் 5.32% பதிவாகியிருக்கிறது. மேலும் AICPIEE குறியீடு மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் மாதம் 149.9, மே மாதம் 150.8, ஜூன் மாதம் 151.7 வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி தொடர்ந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 4% வரை உயர்ந்து மொத்தம் 64% எட்டும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் முடிவை தொடர்ந்து பல மாநிலங்களும் தங்களது அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியினை உயர்த்தி வருகிறார்கள். சமீபத்தில் மேற்கு வங்க அரசு அகவலைப்படியை 20% உயர்த்தி மொத்தம் 38% மாற்றியது. அதேபோல் அருணாச்சல பிரதேசம், அசாம், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு 2% அகவலைப்படி உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கியது. பீகார் அரசு 7வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு 2%, 6வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ளோருக்கு 5% மற்றும் 5வது ஊதியக்குழுவின் கீழ் உள்ளோருக்கு 9% அகவலைப்படி உயர்வை அமல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.